ஏங்கத்தா காய் போட்டுட்டு தான் இருக்கிறான். சரி சரி காய போட்டுட்டு ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்குது அதை கழுவி வச்சிரு. நான் சுப்பாய் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்டி. சரிங்கத்தா. அப்பா அந்த கிழவி எங்கே போயிடுச்சு? சும்மா அதை செய்யி இதை செய்யின்னு நான் என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு இந்த வீட்டில் மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா. பேசாமல் தனியாக பற்றி கொஞ்சம் நேரம் இருக்கலாம் நிம்மதியா. என்னதான் பண்ணுறது? இந்த கிழவி இருந்தாலும் தொல்லைதான் பண்ணிட்டு இருக்குது நம்மள எதையாவது ஒன்று பேசி. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். எனக்கு பிடிச்சவனி என் நெஞ்சில் தீய விதைச்சவனி, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு என் சிந்தையில தெரிஞ்சு போனி. ஒருத்தனும் வரானே திருத்திட போறானே, தங்கமே தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட், எங்க அண்ணன் கச்சேரி தளபதி கச்சேரி, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, விரித்தனமா வைப்பாகலாமா. என்ன கதவுல திறந்து கிடக்குது? சின்ன பிள்ளை வேற காணா, சத்தம் மட்டும் கேக்குது. சின்ன புள்ளா, அடியே சின்ன புள்ளா. எவ்வளவு வந்துட்டாளா? நம்மள தனியா நிம்மதியா இருக்கிறதுக்கே விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் இங்க பின்னாடி வாங்க, புறக்காளி பக்கம். என்ன புறக்காளி பக்கம்னு சத்தம் கேக்குது? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கறா? தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி. சின்ன புள்ளா, என்னடி இங்க வந்து இப்படி படுத்து கிடக்குறா? பாட்டுனால பலமா இருக்குது, என்ன கச்சேரி கச்சேரின்னு சத்தம் அந்த வீதி வரைக்கும் கேக்குது. வாடி வா. என்னடா ஆளவே காணேன்னு பார்த்தா, போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. நீ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன், அதனாலதான் நான் கூப்பிடவே இல்லை. சரி நேர்லயே வரலான்ட்டு வந்தேன். சும்மா சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காது பார், ஃபோன் கையில தான் வச்சுருக்கிறான். நீ கூப்பிட்டு எடுக்க மாட்டேனா? நானே சும்மா எதையாவது சொல்லிட்டே இருப்படி நீ. ஆமா அதிசயமா எடுத்து வச்சிருக்கிற. இப்பதான் இது என்னது இப்படி துணி காய் போட்டுட்டு இப்படி படுத்து கிடக்குறா? என் அத்தை இல்லையா வீட்டுல? கதவெல்லாம் பின்னாடி திறந்து கிடக்குது. எங்க அத்தையா? அது எங்க இந்த சுபாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு இப்பதான் போச்சு. ஓஹோ, உங்க அத்தையும் அங்கதான் போயிருக்குதா? ஆமாமா. ஏன் இல்ல, எங்க அத்தையும் அங்கதான் போயிருக்காங்களாட்டு இருக்குது. அதான் 3 பேர் சேர்ந்து கூடி கூடி என்னத்தையும் பேசிக்கிறாங்க அடிக்கடி. அதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஏண்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அது என்னமோ கொஞ்சம் பாத்திரம் கிடக்குதாமா, அது மட்டும் அந்த கிளவி கழுவி வச்சிருந்துட்டு போச்சு. அதெல்லாம் கரெக்டாண்டி, அப்புறம் வந்து கழுவிக்கியாமா? சரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாவா? நேத்து இருந்து காலையில வந்தது காட்டுக்குள்ள போயிட்டு இன்னும் ஒருத்தரையும் பார்க்கல. எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. வா அப்படியே போயிட்டு வரலாம். சரிடி போலாம் இரு. சுப்பு சுப்பு, என்ன கதவெல்லாம் திறந்து கிடக்குது? வெளியே காணாவளா? உள்ளகையில இருக்கிறாளா? சுப்பு சுப்பு சுப்பு, வாடிறாங்க வா வா. இதனடி நேரத்துக்கு படுத்துட்டு இருக்கிறா? ஏன் முடியல உனக்கு? இல்லடி இல்லடி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா தான் அப்படியே படுத்துட்டு இருந்தா. சரி வா வா உட்காரு வா. ஓ சும்மா தான் படுத்துட்டு இருந்தியா? நான் கூட நேரத்துக்கு படுத்துட்டு இருக்கு ஏதோ முடியலையாக்கும்னு நினைச்சேன். சரி சரி நல்லா இருக்கிறீங்களா? அடியா அறையவே கேட்கற, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. சரி வா வா உட்காரு வா. உட்காரலாம் உட்காரலாம். அது பாரு அன்னைக்கு ராத்திரியில கோயில்ல பார்த்ததா 2 நாளா பார்க்கவே இல்ல. சரி அதான் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி வா உள்ள உட்காராட்டி என்ன, வெளியே வா காக்கா உட்காரலாம். வெளியே வா. சரி 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 வரேன் இரு. ஆமா வா வா மரத்தடி உட்காரலாம் வா. வெளியே நல்லா கொஞ்சம் காத்தடிக்குதே, உள்ள எதுக்கு வேக்காட்டில் உட்காரும். சாப்பிட்டியாடி சுப்பு? சாப்பிட்றேங்க, சாப்பிட்டேன். குறுக்க ஏதாவது வெங்காயம் ஏதாவது உரிக்கணும், உரிச்சு தரேன். இல்லை மலர் அதெல்லாம் உரிச்சுதான் வச்சிருக்கிறேன். அது என்ன எல்லாம் ஆயிடுச்சு, இந்த கருவாடு மட்டும் வச்சுட்டா போதும். ஏக்கா காலையில சமைக்கலையா? காலையில பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு வச்சு தாளிச்சு கொடுத்துட்டேன் மலரு ஸ்டவ்லையே. அவருக்கு கொஞ்சம் பழைய சாப்பாடு நிறைய இருந்ததா, அது கொஞ்சம் தயிர் ஊற்றி எல்லாம் கலக்கி கொடுத்துட்டு அவர் கொண்டு போயிட்டார் தோட்டத்துக்கு. சரி அப்பதான் நைட்டுக்கு சேர்த்து இப்போவே ஆக்கி வச்சிடலான்ட்டு தான் ஆக்கிட்டு இருந்தேன். காலையில ஆக்கியிருப்பேன். அது என்னமோ சிலிண்டர் வேறு கம்மியாக தான் இருக்குது, அது என்னமோ புக் பண்ண முடியாதாமா வராதாமா. இந்த பிள்ளைங்க வேறு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாலுங்களா, சரி அதனால தான் அப்புறம் நான் அப்படியே நிறுத்திட்டேன், எதுவும் செய்யல. சரி அப்புறமா பிள்ளைங்களுக்கு அளவாக செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விறகு வச்சாச்சு சமைச்சிக்கலான்ட்டு அப்புறம் விட்டுட்டேன். ஆமாக்கா அது என்னக்கா சிலிண்டர் வேறு எல்லாம் தீர்ந்து போச்சு கிடைக்காது அப்படி இப்படிங்கிறாமா. நீங்கள் வாங்கி வைக்கலையாக்கா? இல்லை மலர் ஒன்று எரிஞ்சிட்டு இருந்தது. சரி அது தீரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேணா புக் பண்ணி வாங்கிக்கலாம், நானும் மசால்ட்டாக இருந்துட்டேன். அது வாங்கவே இல்லை. இப்போ பாரு இப்போ எனக்கு கிடைக்காதுங்கிறாங்க, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ ஆமாக்கா, அது என்ன கிடைக்கிறது கஷ்டமாமா. நான் அன்னைக்கு போன வாரமே ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அது பாருங்க இனி எனக்கும் தீந்துரும், இன்னும் 4-5 நாள் தான் வரும் எரியுறது. அது தீந்த அப்புறம் மாட்டினா அப்புறம் 1 மாதம் கவலை இல்லை. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தான் புழங்கணும். நானுமே நீ விறகு அடுப்புறதாக்கா செய்யணும். விறகு வந்து நிறைய கிடக்குது இல்லை, எடுத்து வச்சு செய்ய வேண்டியதுதான். எல்லாரும் தோட்டத்து பக்கம் போய் தூக்கிட்டு வர வேண்டியதான் விறகு. ஆமாம் மலரு நீயாச்சும் பரவாயில்ல, ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் அதுவும் வாங்கல. இனி ஏதோ டீ காஃபி போடுறது கூட விறகுல தான் போடணும் மாட்டேங்குது. அது என்ன இனி இருக்கிறது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு குழம்புறதுக்கு இருக்கட்டும். இனி உள்ளே ஸ்டவ்லேயே வைக்க முடியாதாட்டு இருக்குது கேஸ்லேயே. சரி நானும் இனி விறகுல தான் செய்யணும், என்ன பண்ணுறது தெரியல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வாங்கி வச்சிருப்பேனே. சரி உடுக்க, நமக்காச்சும் விறகு இருக்குதே. விறகு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உடுங்க நமக்காச்சும் இந்த அளவுக்கு இருக்குதே. நம்ம போய் 4 வாரம் எடுத்துகிட்டு போனால் 4 பக்கம் வெட்டிட்டு வச்சு வந்துடலாம். உடுங்க விறகுலையே செஞ்சு சாப்பிடல கொஞ்ச நாளைக்கு, என்ன பண்ணுறது. ஆமாம் நீ சொல்கிற சரிதான். சரி நமக்காச்சும் இந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு, அது வரைக்கும் சந்தோஷம் போ. விறகு கூட வைக்க முடியாம எங்கள் அக்காலாம் ரொம்ப கஷ்டப்படுவா மலரு. அவளாம் இந்த இதுக்குள்ளே டவுனுக்குள்ளே இருந்துட்டு பாரு எல்லாம் வீட்டிலையே அடுப்பும் வைக்க முடியாது, ஒன்றும் வைக்க முடியாது. நீ ஃபோன் பண்ணுவா பாரு, புலம்புவா. உனக்காவது பரவாயில்லடி, நீ எங்கே விறகு வச்சுக்கலாம், எங்களுக்கெல்லாம் என்ன
குழம்பு தள்ளுவா. அதான் அவங்களுக்கெல்லாம் இந்த கரண்ட் அடுப்புன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்க வேண்டியதாயாக்கா. நீ என்ன பண்ணுவாங்களோ என்னமா, அதுக்கு நாள் கரண்ட் பில் எல்லாம் நிறைய வரும்ல மலரே. ஆமாக்கா அதுவும் இருக்குது, என்ன பண்றது. விறகெல்லாம் இருக்குதாக்கா உங்களுக்கு? இருந்தது மலர், கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் வெட்டிட்டு வந்தோம்ல, அது ஒரு 2-3 மணம் இருக்கும். போய் கொஞ்சம் எல்லாம் வெட்டிட்டு தான் வரணும் மறுக்கா. ஆமாக்கா பேசாம நாளைக்கு நம்ம இங்கே தோப்புக்கு போய் இந்த மட்டைங்க அது இதெல்லாம் கலப்புல நம்ம போய் சொல்லலன்னு வைங்க, இவங்க எல்லாம் தீ வச்சு எரிச்சு விட்ருவாங்கக்கா. பேசாம அது அடுப்பறிக்கிறக்காச்சும் எதாவது ஆகுமா பார்த்து பிரித்து எடுத்து வச்சுட்டு வரலாமா? ஆமாம் மலர், நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி நாளைக்கு போகலாம், அப்படியே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு தென்னை மட்டைங்க எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரலாம். இல்லாட்டி நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு எரிச்சு விட்ருவாங்க. ஆமாக்கா கொண்டு வந்து எல்லாம் போட்டு வைக்கலாம் கிடக்கட்டும். ஆமாம் மத்தியானத்துக்கெல்லாம் அடுப்பில் வச்சு எரிச்சிருக்க முடியாது. காலையிலே அடுப்பு பற்ற வச்சோம்னா எல்லாம் டீ காப்பி எல்லாம் போட்டுட்டு அதிலே சோப்பை எல்லாம் ஆக்கி வைக்கிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ராத்திரிக்கு பார்த்துக்கலான்ட்டு. வேறு என்ன பண்ணுறது, மதியான நேரத்தில் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் மழையாக தான் இருக்குது வெயில்ல. ஆமாக்கா பரவாயில்ல, எங்கள் மாமியார் வேறு இருக்கிறனால எல்லாம் காய்கறி அது இதெல்லாம் எல்லாம் நறுக்கி கொடுத்துட்றாங்களா. பார்த்து நான் அடுப்புக்கிட்ட இருந்து எல்லாம் பார்த்து எடுத்து சமைக்கிறதோட சரி, எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சமையல் வேலை பாதி குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. சரி சரி பண்ணிட்டு ஏதோ அவங்களால முடியறது. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்கக்கா. ஏதோ காய்கறி நறுக்கி கொடுக்கறது, அப்புறம் வீடெல்லாம் வாசலெல்லாம் கூட்டிடுறாங்க. நம்மளால கூட்டலையே அதுலையே அதுலையும் கேட்கறது இல்லை, அப்பயே அதெல்லாம் பண்ணிடுறாங்க. எனக்கு அவங்க வந்தது கொஞ்சம் பாதி வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பிள்ளை போய் ஏதாவது துணி துணி துவைக்க சொன்னாலும் கூட கூட போய் எல்லாம் காய போட போயிடுறாங்க. சரி சரி இருக்கட்டும், அவங்களால எதுவும் முடிகிற வரைக்கும் ஏதோ 1-2 வேலை பார்க்கட்டும். அப்புறம் முடியாத காலத்தில் நம்ம தானே பார்க்கணும். ஆமாக்கா சும்மா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறனாலும் கேட்க மாட்டாங்க. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா கை காலால் எனக்கு தான் வலிக்கும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தா தெரியாதுன்ட்டு எதையோ இழுத்து போட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னக்கா ஒரே மனமா இருக்குது, என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க? வாங்க என்ன ஆளையவே காண. நேத்தெல்லாம் எங்கக்கா, நேத்தெல்லாம் போயிட்டு ஒரே சலுப்பு, எங்கே போய் எந்திரிச்சு வர்றது? ஆமாடி எல்லாம் அப்படிதான் இருக்குது, எனக்கும் அப்படிதான் இருந்தது. நானும் நேற்று வந்தது ஏதோ சோறு குழம்பெல்லாம் ஆக்கணும் நேற்று வந்தேன். பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்ட்டு பார்த்தா சோனியோட அப்பாவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டார் நான் வர்றப்பவே. சரி பிள்ளைங்களே நேற்று காலேஜுக்கு போயிடுச்சுங்க, இன்னைக்கெல்லாம் போயிட்டாங்க. சரி நானே நேற்று வந்தது இப்போ தான் சமைக்கிறேன். நேற்று அந்த காலையில் நைட்டு எல்லாம் சோனியோட அப்பா தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நானுமே இன்னைக்கு தான் காலையில் எந்திரிச்சு எல்லாம் ஆக்குறேன், இன்னைக்கு தான் வேலை செய்கிறேன். இதெல்லாம் ஒன்றுமே செய்யல. என்ன சொன்னப்பெல்லாம் உங்கள் அண்ணி வீட்டுக்கு போனியா? அண்ணி எப்படி இருக்கிறாங்க, பார்த்துட்டு வந்தியா? இல்லை மலரக்கா, நானும் போவே இல்லைக்கா. அங்கே எல்லாம் அண்ணையும் பார்க்கல, அண்ணனையும் பார்க்கல, ஆட்டுக்குட்டியும் பார்க்கல, எதையும் பார்க்கல. என்ற வயனை கூட இன்னும் நான் பார்க்கல. நானே துணியெல்லாம் துவைச்சிட்டு எல்லாம் சலுப்பில் அங்கேயே காய போட்டுட்டு படுத்துட்டேன். இதான் இந்த நிலா தான் இப்போ தான் வந்தாலா, சரி ஏடி இங்கே கிடக்குற வா போகலான்ட்டு கூப்பிட்டா. சரி அதனால தான் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். எங்கள் அத்தை கூட வீட்டில் இல்லை, வீட்டை சும்மா சாத்திட்டு வந்துட்டு அப்படியே. அது சரி சின்னப்பிள்ளை, உங்க அத்தா உங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்க வீட்டில் இருந்ததால போயிடுச்சா இப்போ? அது ஏக்க கேட்குறீங்க, நேற்று வந்தது ஒரே காமெடி தான் போங்க. என்னடி சின்னப்பிள்ளை என்ன சொல்ற? ஆமாக்கா, நேற்று வந்து புறக்காளி பக்கமே நானும் கை கட்டலே படுத்து தூங்கிட்டேன்னா நல்லா. என்ற மாமியார் எங்கள் வீட்டுக்காரே இன்னைக்கு காண இன்னும் வரல, எல்லாரும் போயிட்டாக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு அப்புறம் புறக்காளி பக்கம் வந்தாங்க. எங்கள் அண்ணா வந்து எல்லாரும் வந்துட்டாங்க, சின்ன பிள்ளை மட்டும் என்னென்னு காணுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்களா இருக்குது. அப்புறம் எப்படியும் நான் தூங்கிட்டு இருந்தது பார்த்துட்டு எழுப்பிட்டு இருந்தாங்களா. இதில் பாருங்க, நானே எங்கள் அத்தைக்கிட்ட எனக்கு எது பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தில் பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அத்தைக்கு வேற ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. காட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறா, இவளுக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் அதையெல்லாம் நம்பாமல் எங்கள் கடைக்கு போகிறேன்ட்டு போயிட்டாரா. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஒரு மாதிரியே பேசுகிறா அப்படி இப்படின்ட்டு எங்கள் அத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் இதே சாக்குன்னு வச்சுட்டு அப்படியே எனக்கு ஏதோ ஆன மாதிரி அப்படியே எங்கள் அத்தை கொஞ்சம் மிரட்டிட்டு இருந்தா. ஜாலியாக இருந்தது பார்க்கறதுக்கு, கிளம்பி பயந்துருச்சு. என்ன சின்ன புள்ள ஏன் அப்படி எல்லாம் பண்ற? அது இல்லைக்கா, கடைசியில் ஒரு வீட்டு போட்ட மாதிரி சின்ன புள்ளி ஏதாவது டார்ச்சர் பண்ண நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு வேற அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுன்னா கிளம்பி உண்மையிலேயே பயந்துருச்சு. இது நல்லா ஐடியாவே இருக்குது சின்ன புள்ள, எனக்கு தோணாம போச்சே. பேசாம நான் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ? மிஸ் பண்ணிட்டேனே. இந்த மாதிரி பண்ணி டொப்பிக்கார புருஷன் ஏதாவது என்ற வழிக்கு கொண்டு வந்திருக்கலாமோ? எனக்கே இது பாரு, அந்த நேரத்தில் தான் டக்குன்னு போணுச்சுடி. அது ஏன் சின்ன புள்ள, அந்த அம்மாவே பயந்துட்டு இருக்குது. நீ வேற மேற்கொண்டு எதையாவது பண்ணி வைக்கிற. உடுக்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த கிழவிக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கணும். எங்கள் அத்தையெல்லாம் எப்பேற்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது, கூட இருந்து பார்க்குற எனக்கு தானே தெரியும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, விடுங்க. என்னக்கா என்ன சமையல்? ஏன் நீங்களும் அடுப்புல தான் செய்றீங்களா? ஆமா, நீ அதான் சிலிண்டர் வேற கிடைக்காதுங்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றது? அதை இனிமேல் அடுப்புல தான் செய்யணும்னு இப்பதான் பேசிட்டு இருந்தேன். ஆமாக்கா, எங்க அத்தை கூட அதான் சொல்லிட்டு அவங்களே விறகு வச்சு சமைக்கணும்ட்டு என்னை வேற திட்டிட்டு கிடந்தாங்க விறகு எடுத்துட்டு வர சொல்லி. ஏன் ஆமாடி, எங்கள் அத்தையும் தாண்டி விறகு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பேசாமல் இன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வரலாமா? இன்னைக்கா? ஆமாம், ஏக்கா இன்னைக்கு போகலாமாக்கா? இல்லடி சின்ன பிள்ளை, எனக்கு கொஞ்சம் மழையா இருக்குது, அப்புறம் போய்க்கலாம். ஏக்கா அப்ப நாளைக்கு ஏதாவது போலாமா? நாளைக்கா? நாளைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற தோட்டத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நானும் மலரும். தோட்டத்துக்கா? ஏக்கா வேலை ஏதாவது இருக்கா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இதே இந்த மட்டைங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு வரலான்ட்டுதா. தென்னை மட்டைகள் அங்கங்கே விழுந்திருக்குல்ல, அது ஓகலன்னா அவங்களாம் எரிச்சு விட்டுருவாங்களா. சரி அதை கொஞ்சம் பொறுக்கிட்டு வரலான்ட்டுதா. எல்லாம்
பரட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகலான்னு இருக்கிறேன். அப்படியாக்கா? நானும் வரேக்கா. நானும் கொஞ்சம் இருக்கிறதால பொறுக்கிட்டு வரேனே. சரிக்கா சரிக்கா. என்னக்கா சமையல் ஆயிடுச்சா இல்லையா? வாசம் தூக்குதுக்கா, பசிக்குது. ஆயிரத்தி சின்ன பிள்ளை சாப்பிட்றியா? சாப்பிடலாக்கா. நானும் சாப்பிட்டு தான் வந்து சாப்பிடலையே. பாருங்க, வாசம் அடிச்சது மறுபடியும் சாப்பிடும் போல இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்குது. அங்க வரும்போதே நல்ல வாசமா இருந்தது. எனக்கா சமைச்சிட்டு இருக்கீங்க? அக்கா இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால இவ்வளவு வாசம் அடிக்குது. ஆடி பேசலாம் ஒண்ணும் இல்ல, வேறு பருப்பு தான் கடைஞ்சி வச்சிருக்கிறேன். என்னக்கா நல்ல நல்ல வாசமெல்லாம் வந்தது, வேறு பருப்புங்கிறீங்க? அது வேறு பருப்பு தான் கடைஞ்சிட்டு கொஞ்சம் ரசம் வச்சேன். அப்புறம் வாழைங்க கருவாடு கொஞ்சம் இருந்ததுன்னு அதை வறுத்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்தது, அதை பொரியல் பண்ணிட்டு இதை நேற்று வச்சு அந்த முருங்கை கத்திரிக்காய் புளி குழம்பு இருந்தது, அதை சுண்டை வைக்கிறதுக்கு வச்சேன். அவ்வளோதான். போட்டு தட்ட சாப்பிட்றீங்களா? இது போதுமே. அதான் கருவாடு இருக்குதே, பருப்புக்கு கருவாடு கருமையா இருக்குமே. போடுங்க போடுங்க, சாப்பிடலாம். அடாடாடாடாடா, அது என்னக்கா பருப்பு குழம்பு நீங்க செஞ்சா மட்டும் அவ்வளவு ருசியா இருக்குது. இந்த கருவாட்டுக்கு பருப்பு குழம்புக்கு செம காம்பினேஷன். ஆமாக்கா, நல்லா இருக்குதுக்கா. அப்படியா? சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கருவாடு இன்னும் எடுத்துட்டாங்கடி. எடுக்கிறேன். என்னக்கா எனக்கும் போட்டுட்டு வந்துட்டீங்களா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பையாக்கா. வீட்டுக்கு பாப்பா சாப்பிடுவியாமா? ஒரு வாய் சாப்பிடு. ஏன் மலரே? இல்லக்கா, நீங்களும் நைட்டுக்கு சேர்த்து தானே செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் எங்களுக்கே போட்டு வச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நிறைய தான் அரிசி போட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு அளவாக வைக்கிறோம், அதெல்லாம் சேர்த்து தான் வைக்கிறது. அதெல்லாம் நிறைய தான் செஞ்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அக்காவுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நம்மளாம் வருவானு, அதனால எப்பவுமே அக்கா எச்சாதான் செய்வாங்க. ஆமா ஆமா, அறிவீங்கன்னு தெரியும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடு மலரு. சரிக்கா, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கருவாடி கூட எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டீங்க போல. பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு மலரு. அதான் முன்னாடி தான் வறுத்து, அதெல்லாம் நிறைய தான் வறுத்துருக்கிறேன். சாப்பிடு. சின்னப்புல, நம்ம சாப்பிட்டுட்டு அங்க வர வழியில இந்த மாதுளை மரத்தை பார்த்தோம்ல, அங்க போய் கொஞ்சம் மாதுளை பழம் பொறிச்சிட்டு வரலாமா? போலாம் சாப்பிட்டு போலாம். எங்கடி நீ எங்க போய் பொறிக்கிட்டு போறாங்கறீங்க? இல்லக்கா, வர வழியில அந்த வேலி ஒருத்தர மாதுளை மரம் நிறைய வச்சிருக்காங்கல்ல, பொறிக்கலான்னு பார்த்தா நல்லா சகப்பா நல்லா காய்ச்சி தொங்குதுக்கா. எனக்கு நாக்கு எச்சு ஊறுது. புடுங்கலான்னு பார்த்தா அந்த ஆள் உட்காந்துட்டே இருந்தானா முன்னாடி. இனி சாப்பிட்டு தூங்க போயிட்டானா இனி சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க, கதவு சாத்தி தான் இருக்கும். நானும் சின்ன பிள்ளையும் போய் அழகா பொறிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க சாப்பிட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருங்க, நாங்கள் பிள்ளைங்க வரக்குள்ள பொறிச்சிட்டு வந்துடுறோம். பிள்ளைங்க வந்தாலும் சாப்பிடுவாங்கல்ல எல்லாம். ஏண்டி தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? ஏதாவது சொல்ல போறாங்க. நிறைய காய்ச்சி தொங்குதுக்கா, புடுங்கினாலும் தெரியாது. அந்த ஆள் கண்ட பிசினாரிக்கா, உனக்கு கேட்டோம்னா கொடுக்கவே மாட்டான். அந்த ஆளுக்காக இப்படியாக்கா பண்ணுவானே. அந்த ஆளு எனக்கு நல்லா தெரியும். தூங்க போயிட்டான்னு வைங்க, 5 மணி 6 மணி ஆகாம கதவை திறக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நானும் சின்ன பிள்ளையும் அப்படியே காம்பவுண்ட் வெளியே கூட நின்று அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுறோம். உடுக்க அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவளுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது பண்ணாம விட மாட்டாங்க. சரி சரி, பார்த்து பொறிச்சிட்டு வாங்க. சட்டனு சீக்கிரம் வந்துடுவீங்களா இல்லையா? வந்தரக்கா இதை சாப்பிட்டுட்டு டக்குன்னு போய் பொறிச்சிட்டு வந்துடுறோம். சின்ன பிள்ளை சீக்கிரம் சாப்பிடுடி, போலாம். நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. சரி சரி. நல்ல மாதுளம்பழம் பொறிச்சிட்டு வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சு நல்ல ஜூஸாக போட்டு குடிக்கணும். நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.